ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சிஎம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சேனலில் பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போட்டு இருக்கோம், எந்த ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது. பரவாயில்ல, வியூஸ் போனா என்ன போக, நம்ம கருத்தை பதிவு பண்ணி நம்ம செய்வோம். அதாவது நம்மள்ட்ட என்ன நம்ம விஷயம் எதுக்கு நோக்கம் என்ன விஷயமா அதை நம்ம மக்களுக்கு அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஆமா, ரைட். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து இந்த நீதி கேட்டு ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிறதுக்கும் கடந்த வருஷங்கள்ல 25 பேருக்குமே வந்து ஒரு நீதி கேட்டு போராட்டமா இல்ல போராட்டம், அது பேர் என்னது, இன்னொன்னு பேர் ஆர்ப்பாட்டம். ஆனா இது வந்து என்னை பத்தி நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆர்ப்பாட்டமா எனக்கு தெரியல. சரி, இது வந்து ஒரு மேடை பேச்சு, ஒரு சாதா ஒரு இது. இப்ப ஏன்னா மேடை பேச்சா? ஆமா, இது ஒரு மேடை பேச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிருப்பாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடைகளை மீறி நிறைய ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கிறது இப்ப இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா இடையில சீமா கூட சொன்னாரு, போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போனா தடை போட்டாங்க, நிறுத்தினாங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அங்க அவர் போய் பேச முடியல, ஏன்றது தெரியல. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப அவரு பேசிருக்காரு. ஆனா நிறைய விஷயங்களை கொண்டு வந்துருக்காரு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த 30 பேர்ட்ட பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதுல 20 பேர் குடும்பத்தை பார்த்து அவங்கள நேர்ல கூட்டு வந்துட்டாரு. ஆமா, அது நிச்சயம் வரவேற்கத்தக்க விஷயம் இல்ல, வேற வழி கிடையாது. இல்ல. ஆனா இது என்ன பண்றாங்கன்னா, இது அவங்க கூட இருக்கவங்க ப்ரமோட் பண்றாங்க. ஆமா, ஏங்க அது எப்படி சொல்லணும், இப்ப ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு நாங்களாக போராடுறோம் சொன்னா பரவாயில்ல, நாங்க மட்டும் தான் போராடுறோம். அப்ப அதுல விளம்பரம் அப்ப விளம்பர மாடல் ஆட்சி, அதான் சொல்ல வரோம். விளம்பர மாடல் ஆட்சி சொல்ற நீங்களே விளம்பரம் தான் பண்ணிக்கிறீங்கன்றதான் என்னுடைய ஒரு நம்மளுடைய ஃபோக்கஸ். அப்படிதான் இருக்கு. கடவுளை பாத்தீங்கன்னா அவர் அல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாத்தீங்க, நீங்க இப்ப பாத்தீங்களா? அதை வீடியோ பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன். எல்லாரும் பேசுனதையும் பார்த்தேன், அவங்க என்ன பேசுனதையும் பார்த்தேன், அது என்ன பேசினாரையும் பார்த்தேன். இந்த மாதிரி மாத்தி உங்களுக்கு ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப விஜய் சார் பேச ஆரம்பிக்கிறார். சரி, அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பா இருக்கும். சரிங்களா, இது என்ன பேச போறாரு சொல்லிட்டு. ஏன்னா இது 20 பேரையும் கொண்டு வந்துட்டார் அந்த இடத்துக்கு. வந்து அந்த 20 பேர் பாதிக்கப்பட்ட, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பேசியிருக்காரு போல நேரில் போயிட்டு. ஏன்னா அரசியல் பண்ணும் போது பேசிதான் ஆகணும் இல்லையா? வந்து கொண்டு வந்து வச்சு அங்க என்ன பேசுறாரு, எவ்வளவு நேரம் பேசுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு, சிஎம் சார் சாரிமா, என்னது எல்லா குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சாரி கேட்டீங்களா பேசுறாரு. கேட்டுடுங்க, அத வலியுறுத்தல, இவங்களுக்கு சாரி கேட்டுடுங்க, அவங்களுக்கும் பணம் கொடுத்துடுங்க, அவங்களுக்கு செஞ்சிடுங்க. இது யாரு? 3வது மாசம் இந்த ரோட்ல கண்டன ஆர்ப்பாட்டமா? இல்ல, இது யாரு பேசலாம் தெரியுமா? நம்மள மாதிரி சாதாரண ஆளு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், டெய்லியும் கத்திட்டு இருக்குமே, பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஒரு எதிர்கட்சி லெவல்ல சிஎம் கேண்டிடேட் லெவல்ல நிக்கக்கூடிய ஒரு ஆளு, சிஎம் அடுத்த சிஎம் ஊர் தான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளு உங்களை எவ்வளவு எதிர்பார்த்துட்டாங்க. இந்த டைம்ல ஒரு ரொம்ப மோசம் பேசல, ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிட்டீங்க. இது ஒரு பேச்சு, மேடை பேச்சுல எப்படி சினிமா அதுல வந்து எப்படி ஆடியோ லான்ச் நடத்துற மாதிரி பேசிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறாரு. ஸ்கிரிப்ட் இருக்குங்க, இது வேறங்க. இது வந்து ஓனா பேசுறதுக்கு அடிக்கி டைம் இல்ல போல. டக்குன்னு ஓப்பனா ஸ்கிரிப்ட் பேச முடியாதுப்பா, நீங்க வேற ஓப்பனா ஸ்கிரிப்ட் பேசணுமா? சரி, ரைட், அதை வழியை ஊத்துறாரு. தமிழ்நாடு காவல்துறை எல்லாருமே கேக்குறாங்க. ஒரு பொதுவா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுங்க? அதாவது உங்கள்ட்ட நாங்க எதிர்பார்த்தது எப்படின்னா, இவர் என்ன பேச போறாரு, எது இல்லாத பேசுவாருன்னு நினைச்சு பார்க்கும்போது 10ஓட 11 இப்ப லாஸ்ட் சொன்னீங்க, 10ஓட 11 அதோட இது ஒண்ணுன்ற மாதிரி நீங்க பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு தலைவரா இருக்காருன்னா நோட் பண்ணணும், சரியான பாயிண்ட் என்னவோ அது பாயிண்டா அங்க பேசணும், டேட்டா எடுக்கணும். டேட்டா எடுத்துட்டு டேட்டா பேஸ் வச்சுட்டு கரெக்டா ஒரு பாயிண்டா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசணுங்க. ஏன்னா ஒரு தலைவருடைய மதிப்பே அதுதான். ஒரு தலைவர்னா எப்படின்னா, ஒரு தொண்டர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா, தலைவன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசாத மக்களுக்குள்ள வந்து அந்த ஸ்பீச்ல கட்ட அமைக்கணும். அவர் ஏன் போனாருன்னு சீக்கிரம் அடுத்த ஷூட்டிங், வெஜில் டேண்ட்ரஃப் ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டாரு போல. அப்படிலாம் வந்தா அரசியலுக்கு வர முடியாதுங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஓப்பனா அடிச்சு நீ என்ன பண்றது, ஒண்ணு சாயந்தரமா ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொண்டர்களும் வராங்க, அவங்களும் வெயில நிக்கிறாங்க, நீ வெயில நிக்கணும். ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, ஸ்டாலின் எப்படி லாஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னு? தண்ணில இறங்கி வேலை செஞ்சிருப்பாரு. ஆமா, அதாவது அவர் நமக்கு நாமே பயணம் ஒன்று போட்டுட்டு எதுக்கு பூட்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி எதுக்குன்னா அது எலெக்ஷன் ஓட்டு போக்கஸ் தான். அந்த மாதிரி நீங்க இதை போக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு கூட சிதம்பரத்துக்கு ட்ரெயின் மூலியமா வந்திருக்காரு பாருங்க ஆளு. ஆமா, அது சார் நீங்க வந்து சினிமா நினைச்சு வந்துட்டீங்க. அவரால பஸ் மூலியமா ரோடு மூலியமா வர முடியாது, ரோடு அந்த கேவலமா அந்த நிலையில இருக்காரு, ட்ரெயின்ல வந்துட்டாரு. இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் போற பார்த்தா சினிமால போற மாதிரியே போயிட்டு இருக்காரு. சினிமாட்டிக்கலா சர்க்கார் அந்த சர்க்கார் அவர் பண்ணிட்டு அவர் போய் ஸ்பீச்சும் சினிமால போயிட்டு டைலாகுமா தான் இருக்கு. எதிர்பார்க்கறது வேற, நீங்க கொடுத்தோன்னே சரி அதெல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப அது ஏதோ தகராறு சொன்னீங்களா, சொல்லுங்க. அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போறீங்க, மக்களை கூப்பிட்டுட்டு எல்லாம் வரீங்க, அங்க வந்து கண்ணியமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அந்த ரோட்டை உடைக்கிறது, மரத்துல தொங்குறது, சரி வெயில்ல வர அந்த வயசானவங்க இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் மயக்கம் அடிச்சு கீழே விழுகுறாங்க,
அந்த மாதிரி டைம்ல எதுக்கு ஒரு போராட்டம் அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ற? அது ஆர்ப்பாட்டமே இல்லைங்க, அதை விட்டுருங்க. ஆர்ப்பாட்டம்னா வந்து கொஞ்ச நேரம் கோஷம் போடணும், கொஞ்ச நேரம் நிக்கணும், ஒரு 3 மணி நேரம் நின்னு தாக்கு பிடிச்சு அந்த மக்கள் எல்லாம் சம்பிரதாயத்துக்கு அவர்களே, சம்பிரதாயத்துக்கு இவர்களே போதுமா, சாதி சொல்றது இங்க வேண்டுமா? பாருங்க ஒரு பேசிட்டு ஆர்ப்பாட்டம் போயிடுது. இங்க பாருங்க எதிர்க்கட்சி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துறான்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்ல எதாவது நடத்துறான்னு வச்சுக்கலாம். அப்படி உணர்ச்சி நம்ம எதிரி பாக்குறோம் பார்க்கல பிடிக்கல ஆமா. உணர்ச்சி நமக்கு போங்க, ஆஹா இப்படி நடக்குது அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அவ்வளவு பாதிக்கப்பட்ட பேர் நின்னுமே நமக்கு வந்து இங்க ஒரு உணர்ச்சியா இல்ல, ஆமா, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த ஏக்கத்தை உங்களால கொடுக்க முடியல. அவர் வந்து எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் இப்ப இவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறப்ப சிஎம் பாப்பாரு, துணை சிஎம் எல்லாருமே பாப்பாங்க இவர் என்ன பேச போற நேரத்துல அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதாவது இவர் சினிமா நடிகர்ன்ற சினிமா பாணியில ஒண்ணு சொல்லலாம். அதாவது படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு நினைச்சு நம்ம போய் பார்த்தா படத்துல ஒண்ணுமே விஷயம் இருக்காது. ஆமா, இப்ப சேர கூட நேத்து நடந்த மீட்டிங் வந்து ஏதோ பேருக்கு நீங்க 13ஆம் தேதி டேட் சொல்லிட்டீங்களே, அந்த சொன்னதுக்காக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. அதே மாதிரி பரந்துரை மாநிலத்துக்கு வந்து சும்மா சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு பேசிட்டு போன மாதிரி தான் இருக்கு, வேற என்ன ஒண்ணுமே அதான் அந்த ஆக்ஷன்ஸ்ல ஃபயர் இல்ல, Fire இல்ல. பேச்சுல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஃபயர் பண்ணி அப்படியே டவுன் பண்ணிடுறீங்க. அதை நம்ம கேட்கறது எப்படின்னா எல்லாரும் நார்மலா பண்ணிடுறாங்க. இப்ப சீமான் இருக்காருன்னு வச்சுங்களா, அவர் எப்படி பேசுறாரு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறாரு. ஆமா, அவ்வளவு நேரம் நீங்க பேச வேண்டாம், நீங்க விடுங்க. நீங்க ஒரு தலைவரா இருக்க, நீங்க குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பேச வேண்டாம், இல்ல ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டாம். இன்னும் நீங்க பேசி பழகல, தயவு செஞ்சு தனியா பேச பழகுங்க. பழகினாதான் இந்த காலகட்டத்துல நிக்க முடியும். நம்ம சிரிவா பேசலீங்க, அவருக்கு ஆமா. அட்வைஸ் பண்ணல, அரசியல் பேசுறோம். நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணல. அவருக்கு அட்வைஸ் பண்றதுல நமக்கு வயசு கிடையாது, அது வேற விஷயம். நம்ம என்ன அது சொல்ல வேற வரோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிலாம் போனா நிச்சயமா 26 அடிக்க முடியாது. அடிக்கணும்னா நீங்க ஃபோக்கஸ் இல்ல, பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறார், அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போறாரோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. இன்னைக்கு டிவிக்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு சில விஷயங்கள். இன்னைக்கு செம்ம அதுக்கு நம்ம என்ன பண்றது, பார்த்து அவங்க பண்றது பண்றாங்க. உன வந்து ஒழுங்கா வந்து ஒரு போராட்டம் வரணும், ஒழுங்கா நீ நியாயமா வந்து நியாயமா போகணும், அது பண்றது கிடையாது. சரி. போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கவர்மெண்ட் சுத்தம் நொறுக்கிட்டு இவனுக்கு நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டா சார் ஃபேன்ஸ்ல இருந்து அடுத்த கட்டம் சார் ஒண்ணு இல்ல. உங்க ஃபேன்ஸ் நீங்க தான் உங்க ஃபேன்ஸை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க சொல்றது கூட கேட்க முடியாத ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அப்ப அந்த லெவல்ல தான் நீங்க வச்சிருக்கீங்களா? அப்ப நாளைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ். சரி உங்க வாரியர்ஸ் விடுங்க, வாரியர்ஸும் வார தள்ளுறவங்களும் அதெல்லாம் விடுங்க, அது தேவையில்ல. அது நம்ம சொல்ற விஷயம்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதாங்க, எப்படி தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளா எழுத ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு எடுத்தவொடனே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள் வீடியோ போடுறாரு. சரியா? அப்ப அரசியலுக்கு வந்துட்டா பொதுப்படையில விமர்சனம். இப்ப நாங்களும் சினிமால உங்களை பார்த்து ரசிச்ச நாங்க தான், உங்க படம் ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியோட பார்ப்போம், அந்த மாதிரி ஆள் தான். ஆனா சினிமா அரசியல்ல வரும்போது மக்களுக்கான பொதுநல சேவையில வந்துட்டீங்க. அப்ப பொதுவா 4 பேர் நிக்க வச்சு கேள்வி கேட்க தான் செய்வான். அப்ப போக்கஸ் மாறணும்ல, மாறாம இருக்கிறது கொண்டு போது உங்க ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க ஃபேன்ஸ் செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவங்களால யாரும் உங்களுக்கு தான் செய்யும். நாளைக்கு உங்களை நம்பி இருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, ஃபேன்ஸை விட ஓட்டர்ஸ் தான் இப்ப மேட்டர். அவங்க எல்லாம் ஓட்டர்ஸ், எல்லாம் ஓட் பேங்க் தான் வேலை செய்யறாங்க. ஆனா எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல வேற ஏதாவது என்ன சொல்றது? அப்புறம் இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கண்ணியமோ போராட்டம் பண்ணா சாயந்தரம் பண்ணுங்க, விஜய் தகுந்த பேருக்கு. ஏன்னா உங்களால நிக்க முடியாது. பாவங்க ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. சின்ன பசங்களும் நிக்கிறாங்க, வயசானவங்க நிக்கிறாங்க. வெயில்ல ஒரு அக்கா மயக்கம் போட்டு ஊந்துடுறாங்க, அவங்களுக்கு போலீஸ் தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அக்கா அப்படின்னா கையில இந்த பர்ஸை காணுமா, செல்போனை காணுமா, எவனா கூட்டு திருட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சார் முதல்ல நான் விஜய் சார் சொல்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கங்க. முதல்ல நீங்க வந்து சாதா மக்களா முதல்ல மாறுங்க. நீங்க உங்களுக்கு அது பொத்தி வச்சாதான் அது மேல ஒரு ஆர்வம் வரும்ன்ற மாதிரி நீங்க மறைஞ்சு இருக்க வரைக்கும் உங்க ஃபேன்ஸ் உங்களை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ரெகுலரா மக்களா பழக கத்துங்க தயவு செஞ்சு. நீங்க அடிக்கடி வாங்க, அடிக்கடி மீட்டிங் போங்க. அடிக்கடி வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபேன்ஸ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, நார்மல் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குமே எல்லாமே நார்மல் ஆயிடும். நீங்க உங்களை மறைச்சு வைக்கிறதால உங்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நிறைய பேர் அடிப்படுறாங்க. இதுல நான் அப்ப அன்னைக்கே பார்த்தோம், அன்னைக்கு டிவிக்கில பாத்தீங்கன்னா கொடியை கட்டிட்டு ரோட்ல எப்படி போறான் கத்திட்டு தளபதி தான் சொல்லிட்டு போறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி சிம்பிளா பாருங்க, எப்படி சிம்பிள் சத்தியமா சொல்றாங்க. எங்களுக்கு தோணுச்சு, இப்ப இவ்வளவு ஒரு ஃபேன் பாயா இருந்துக்க நாங்க எங்களுக்கே எப்படி தோணுது கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவ்வளவு அராஜகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு எப்படி இவங்க அரசியலுக்கு நாயகம் பண்ணுவாங்க? எனக்கு வந்து விஜய் பிடிக்கும், விஜய் சேம குறை சொல்ல, அவனுக்கு கீழே இருக்கானுங்க பாத்தீங்களா, இவனுக்கு ரொம்ப அட்டுழியா பண்றாங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படி ஓட்டு போடுறதும் பயமா இருக்கு. வேற நீங்க சொன்னா கேட்கணுங்க. அதாவது நீ ஆணி அடிச்சு இங்க வரக்கூடாது பண்ணா கண்டிப்பா அங்க வரக்கூடாது. இந்த மாதிரி உங்க பேட்டர்ன் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க? ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க, இல்ல சொல்ல ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில பேர்லாம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அது கோமாளித்தனமா இருக்கு. ஐயா அது கோமாளித்தனமா இருக்கு நிச்சயமா. இப்ப நேத்து பாருங்க மரத்துல ஏறி நிக்கிறாங்க, அந்த வீடியோ பார்த்தா அவனே தப்பி தவறி கீழே ஊந்துட்டானா, அவங்க வீட்டுல யாரு பதில் சொல்லுவா? கை காலம் முடிஞ்சு 1 மாசம் வேலை 2-3 மாசம் வேலைக்கு போக முடியாது. ஆனா அவரும் பாக்குறதெல்லாம் அட்வைஸ் பண்றாருங்க. நீங்க சொல்றத உங்க கூட்டத்திலே கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து எப்படி மக்கள் நல்ல அதுதான் நாங்க கேட்கறோம். அந்த மேல கத்துனாட்டு பாரு, அவருக்கும் சேர்த்து நம்ம பேசிட்டு இருக்கோம். டேய்
நீ கீழே உண்டா விஜய் காப்பாற்ற மாட்டாரா, நீ தான் காப்பாற்றணும்னு யாரையுமே யாரையும் சொல்லிட்டு காப்பாற்றவே முடியாதுங்க. சினிமாவில் ரசிக்கிறோம் போறோம் அதெல்லாம் அடுத்த கட்டம் இல்லையா? யாரும் காப்பாற்றும். நீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க ஒண்ணு பண்ண முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல் தான் காப்பாற்றி ஆகணும். எங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்களும் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். இதுதான் நிலைமை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தயவு செஞ்சு அவங்க வீடியோ பார்க்கக்கூடிய விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருந்தால் சரி தான், நீங்க நல்லவங்களா இருக்கலாம், உங்க சுத்தி இருக்கவங்களையும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அது வந்து நம்ம தலைவருக்கு தான் அது அசிங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களா, அந்த வாரியர்ஸ் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடோட இந்த கமாண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. இவ்வளவு அரசு நான் பார்ப்பேன், கமாண்ட பார்ப்பேன். அப்ப அந்த கமாண்ட்ல போட்டிருக்க டிவிக்கு தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா கமெண்ட்ஸ் பண்றது. ஆனா இது அதிகமான விமர்சனம் வந்து இதுலதான் அதிகமா டிவி. ஆனா சில பேர் டவுட்டாவும் இருக்காங்க, இவனு வர கட்சி நம்ம கட்சி எதிர்பார்ட்டி ஆளுங்க வேலை செய்யணும் பண்ணுவாங்க, அதையும் சொல்ல முடியாது. ஆனா உண்மையா பண்றவங்களும் இருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு, நம்ம சாதாரண கூட மோட்ல பெரிய மலை கூட மோதல் சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து எவ்வளவு ஒரு காயம் பார்த்து நவுத்துன்றது எங்களுக்கு நாங்க சொல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு 100% எங்களோட 110% உங்களுக்கு தெரியும் இல்லையா? இனிமே நடக்கிற இந்த போராட்டங்கள் மக்களுக்காக கிடைக்கிற நீதிக்காக அநீதிக்காக வந்து போராடினீங்கன்னா முழுமையா வாங்க. த்ரோட்டா ஒரு மாதம் போங்க. சரி, அப்பதான் அந்தாண்ட எதிர்த்தாப்புல நீங்க எதிர்த்து கேட்கிற ஆளுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஆமா, இப்ப வந்து இப்ப 10 நிமிஷம் முடிஞ்சா அவ்வளவுதான், தூசி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வலியுறுத்தணும். நீங்க வந்து அங்க வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, செஞ்சே ஆகணும், செஞ்சே போகணும், இப்ப இதை பண்ணுங்க, இவங்களுக்கு இதை கொடுங்க அப்படி இல்லை. இதை கொடுத்தீங்களா, அதை செஞ்சீங்களா, அந்த லான்ற கேள்வி சொல்லி அந்த மாதிரி கேள்வி வேண்டாம். அதாவது இதை செய்யணும், நீங்க இதை கொடுக்கணும், நீங்க இதை கொடுக்கலாம், நான் வருவேன், இது இன்னும் ஒரு 10 நாள் இந்த வேலை நடக்கணும், இல்லைன்னா எங்க மூலமா பண்ணுவோம், அடுத்த ஆர்ப்பாட்டம் நடக்கும், அடுத்த ஆர்ப்பாட்டம் நடக்கும், அடுத்த ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. அதே மாதிரி பொது சொத்துக்களை நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க டிவிக்கு சார்பில் ஏத்துக்கிட்டாங்க. அதை இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு கலகம் தானே. அது தயவு செஞ்சு அடுத்த மீட்டிங்ல இந்த மாதிரி நடக்காம நிச்சயமா நீங்க பாத்துக்கணும்க்கா சார். அதுதான் முக்கியம். நீங்க அதாவது இப்ப யார் சொன்னாரு, சிஎம் சார் ஸ்டாலின் சார் சொன்னார் இல்லைங்களா, சார் விஜய் சார் நீங்க பாத்துக்க, முதல்ல உங்க ஆளுங்களை தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். தொடர்ந்து எங்க வீடியோ பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிச்சயமா எந்த கட்சிக்கும் எதிர்கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் ஆதரவு கட்சியும் கிடையாது. ஆமா, நாங்க விஜய் சார் தாக்கிலாம் பேசுறீங்க, அவங்க கட்சியில குறைபாடுகள் இருக்கு, இதை தீர்த்தாதான் அவங்க அடுத்த கட்டத்தை மூவ் ஆக முடியும். இந்த வீடியோ பாக்குறீங்க ஆமாண்டா அப்படின்னா உங்களுக்கும் தோணும். ஆமா, நிச்சயமா அதுக்கிட்ட மூவ் ஆகணும்ல. நாங்களும் அடுத்த கட்டத்தை ஒரு புது மாற்றம் எல்லாருமே எதிர்பார்த்தா இருக்காங்க. சரியான ஒரு ஆள் அது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் போது அப்புறம் உங்க பேர்ல உள்ள ஓட்டு நிச்சயமா எப்படி நான் சிம்பிளா சொல்ல கிடைக்கும் பாருங்க. விஜய் சார் வந்து கொஞ்சம் ஓட்டை கழிச்சுவாரு, இவங்க வந்து கொஞ்சம் ஓட்டை கழிச்சு, அதிமுக திருப்பி டிஎம்கே ஜெயிச்சு இந்த மாதிரியான பிளான் நீங்க போற போக்கஸ் பார்த்தா அப்படி தெரியுது. தயவு செஞ்சு ஒரு பி டீமா இருக்குமோ டிஎம்கே. ஐயோ வேணாங்க, எடுத்துருக்கப்பா. சரி, நன்றி, வணக்கம். இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கோ. தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்க வீடியோவை. இது நம்ம சிஎம் சேனல். நன்றி.